இது வந்து பாத்துட்டீங்கன்னா நேற்று நான் ஹெல்மெட் போடலன்னு என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் காசு வாங்கினாங்க. ஹெல்மெட் போடாத விட நீங்க விற்கிறீங்க சரக்கு அதை குடிச்சிட்டு வர லாபத்து ஏகப்பட்டு இருக்கு. குடிச்சிட்டு சாப்பிடறான், குடிச்சிட்டு வண்டி ஓட்டி அவன் சாப்பிடறான், குடிச்சிட்டு வண்டி ஓட்டு வந்து நார்மலா வண்டி ஓட்டு வராங்க பாரு, ஒண்ணுமே தப்பு பண்ணாம அவங்களும் வச்சு அவங்களும் சாப்பிடிக்கிறான். குடியில வர ஆபத்தை விட ஹெல்மெட் போடாம வர ஆபத்து ஒன்றும் பெருசா இருக்குமே எனக்கு தெரியல. நாங்களாட உனக்கு குடிக்க சொல்றோம், நீ தான் வாங்கி குடிக்கிறீங்க, செத்து போறேன்றீங்க. சரி, அதே மாதிரி இதுவும் விட்டுற வேண்டியதானே, ஹெல்மெட்டும் அவங்க விருப்பம் விட்டுற வேண்டியதானே. ஏன்னா எத்தனை பேரால ஹெல்மெட் போட முடியும் வெளியில, திடீர்னு அர்ஜென்ட் வெளியே போறான், வீட்டுல இருந்து பக்கத்துல ஒரு கடைக்கு போறான், அப்புறம் நடு ரோட்ல வண்டியில எவனா வேகமா வந்துட்டு இருக்கானா, திடீர்னு குறுக்க நடுவில் நிறுத்த வேண்டியது, அவன் பயந்தனக்கே வந்து அதுல செத்து போறான். உங்களுக்கு உண்மையிலேயே எங்க மேல அக்கறை இருந்தனா குடியில வர ஆபத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு அதுலயும் வருமானம் வேணும், ஹெல்மெட் போடணும், உங்களுக்கு இதுலயும் வருமானம் வேணும். இப்படிதான் மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கலாம்னு நீங்க யோசிக்கிற தன்மையை மக்களோட அக்கறையில காட்டுங்க. கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு ஜூனியர் ஆர்டிஸ்டா 12 மணி நேரம் காலைல 6 மணி நேரம் சாயங்காலம் 6 மணி நேரம் நின்று கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கா 1000 ரூபாய் 2 நிமிஷத்துல பிடின்னு விட்டாங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் புலம்புறாங்க. எத்தனை ஊர்ல ரோடு சரியில்லை தெரியுமா, எத்தனை ஊர்ல நைட்ல ரைட் எரியுது வண்டி தெரியுமா, ரோடு சரியில்லாம கீழே வந்து அடி போடுற மண்டையில அதுவும் தெரியுதா, ஹெல்மெட் போடலாம டயர் வாங்க தெரியுதா, ரோடு ஒழுங்கா போட தெரியுதா, ரோடு சரியில்லைன்னு நாங்க யார்கிட்ட ஃபைன் போறது, யார்கிட்ட நாங்க காசு வாங்குறது, அதையும் தெரிஞ்சா கமெண்ட்